Hello viewers, welcome to Super Brain. Example 2.33 பார்க்கலாம். How many terms of the series 1 plus 5 plus 9 plus etc. must be taken so that the sum of 190 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சீரீஸை ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வருமா, 190 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மொத்தமாக ஆட் பண்ணால் 190ன்னு சொல்லும் போது அது என்ன வேல்யூ, ஸோ எஸ்என். ஸோ எஸ்என்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 190ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது என் கேட்டிருக்காங்க. என் தான் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்குற இந்த சீரீஸ் வச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு ஏன்னு தெரியும். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் நம்ம டி கண்டுபிடிக்க முடியும், காமன் டிஃப்ரென்ஸ் T2 மைனஸ் T1. ஸோ T2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5 மைனஸ் T1 பார்த்தீங்கன்னா 1. அப்போ எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏ தெரியும், டி தெரியும். நமக்கு எஸ்என் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி என் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்என் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, நார்மலாக டிஎன் ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் வந்து இங்கே 2 போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இங்கே n/2 போடணும். எஸ்என்க்கு நான் இன்னொரு ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன், அது நம்ம லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். பட் இங்கே நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது இல்லையா, அதனால நம்ம இப்படி தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள் எஸ்என்க்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும் 190ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம 190 போட்டுக்கலாம். இப்போ நம்ம n தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால இந்த n நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த by 2 அப்படியே இருக்கும். 2 இன்ட்டு ஏ வந்து நமக்கு தெரியும் 1 சொல்லிட்டு, ஸோ இங்கே 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் n நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம் n-1. டி வந்து நமக்கு 4ன்னு தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2வை இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு போயிடலாம். இது டினாமினேட்டரில் தானே இருக்குது. ஸோ இங்கே போகும்போது என்னாகும், 190 இன்ட்டு 2ன்னு ஆகிடுமா. ஸோ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 9 2s are 18, பேலன்ஸும் 1 2s are 2, 2 + 1 3 ஆகும். அப்போ எவ்வளோ வரும், நமக்கு 318 கிடைக்கும். n இன்ட்டு இங்கே 2 இன்ட்டு 1 வந்து 2ன்னு வரும், ப்ளஸ் இந்த 4 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n இன்ட்டு 4 வந்து நமக்கு 4n வரும், மைனஸ் 1 இன்ட்டு 4 வந்து -4ன்னு கிடச்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், n இன்ட்டு இந்த 4n ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் 2 மைனஸ் 4. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸில் இருக்கிறதுனால -2ன்னு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 380 இருக்குது. இப்போ பாருங்கள், 380 = இந்த எண்ணை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4n இன்ட்டு n வந்து 4n² கிடச்சிரும், மைனஸ் 2 இன்ட்டு n வந்து 2n கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 0 போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே முதல்ல எழுதிக்கலாமா, 4n² மைனஸ் 2n. இந்த 380 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், மைனஸ் 380 ஆகும், = 0. அப்படி தான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். இது இந்த சைடு கொண்டு போகிறேன், இங்கே 0 ஆக்குறேன். ஸோ அது ரிவர்ஸில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த 380 நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம் இல்லையா, அப்போ நம்ம இங்கே 0 போட்டுக்கலாம். இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், 4n² மைனஸ் 2n. இந்த 380 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 380 ஆகும். இப்போ பாருங்கள், இதை எடுத்து இங்கே எழுதியிருக்கேன், இது இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் இதை போடாமல் கூட நீங்கள் டேரெக்டாக இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு 2ஆல் டிவைட் ஆகும் இல்லையா, அப்போ டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாமா. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு 2 ஆகிடும், n² வந்துடும். இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் n மட்டும் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2s are 2 வரும், பேலன்ஸ் 1 இருக்கும். 18 வந்து 9 டைம்ஸ் வந்துடும். அப்புறம் இங்கே 0 இருக்குது, = 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் இக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 380 கிடைக்கும். அதாவது 2 இன்ட்டு 190 வந்து 380 வரும். சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, ஸோ மைனஸ் 380 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்னுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே -1 இருக்குது, சிம்பிளோடு போடணும், அதை மறக்காதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்தால் தான் நமக்கு இங்கே மைனஸ் வரும். அப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் இருந்தால் ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வர நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்போ இங்கே 1 இருக்கிறதுனால ரெண்டுமே கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க நம்பராக தான் இருக்க முடியும். அப்போ தான் நமக்கு இங்கே 1 கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் போட்டுக்கலாம். இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம வந்து 1 போடாமல் 10 20 அப்படி போட்டுட்டு வரலாம். அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இங்கே 0 இருக்கிறதுனால. அப்போ 10ஆல் போடும்போது 10 இன்ட்டு 38 போட்டால் தான் நமக்கு 380 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 1 வராது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நம்ம 20 போட்டுக்கலாம். 20 டேபிளில் பார்த்தீங்கன்னா 19 டைம்ஸ் நமக்கு 380 கிடைக்கும். அதாவது 20 டேபிளில் இதை டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ 19 கிடைக்கும். பாருங்கள், 380 நான் 20ஆல் டிவைட் பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா. 2 டேபிளில் இது 1 டைம், 2 டேபிளில் 1 2s are 2, பேலன்ஸ் 1, 18 வந்து 9 டைம்ஸ் வரும். அப்போ 19 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடச்சிரும்.
அதே மாதிரி ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் 1 வரணும். அதாவது 1 ப்ளஸ் 1 மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோம். அப்போ நமக்கு 1 கிடைக்கும். அப்போ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். இதில் பெரிய நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம், இந்த சின்ன நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு முன்னாடி கோஃபிஷியன்ட் வந்ததுனால டினாமினேட்டரில் அந்த 2 போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க n கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம இங்கே போட்டுக்கணும். கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கணும். ஸோ இது 1 டைம், இது 10 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா n மைனஸ் 10 ஒன்று கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2n + 19 கிடைக்குது. ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா n மைனஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2n + 19 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ n ஈக்குவல் டு இந்த மைனஸ் 10 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது நமக்கு ப்ளஸ் 10ன்னு கிடச்சிரு. இப்போ இங்கே பாருங்கள், 2n ஈக்குவல் டு இந்த 19 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது மைனஸ் 19 வரும். அப்போ n பார்த்தீங்கன்னா மைனஸ் 19, இந்த மல்டிப்ளைல இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைடட்ல வந்துடும். ஸோ n வந்து என்ன கிடைக்குது, மைனஸ் 19/2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு நெகட்டிவ் வர சான்ஸே கிடையாது இல்லையா. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 10 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், therefore n ஈக்குவல் டு 10ன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.